வைகை ஆற்றை கடந்து இந்த பக்கம் வந்த பெருமாள் மீனாட்சி கழுத்துல தாலி இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாரு. அவர் உடனே, என்ன நான் இல்லாமல் கல்யாணம் நடந்துருச்சா, யாரு கன்னியாதானம் பண்ணி கொடுத்தா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம மீனாட்சியோ, என்னன்னா சொல்கிறீங்க, நீங்கள் தானே வந்து என் கையை எடுத்து அவர் கையில் வச்சு கன்னியாதானம் பண்ணி கொடுத்து தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பெருமாளுக்கு இன்னும் அதிர்ச்சி. என்ன சொல்கிற, நான் இப்போ தானே வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம சிவனோ, மைத்துனரே, நீங்கள் வர வழியில் உங்கள் பக்தர்களெல்லாம் அருள் பாலிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அவங்களுடைய அன்புல மயங்கி அவங்க கொடுக்கறத சாப்பிட்டு அவங்களோட நிம்மதியாக உறவாடிக்கிட்டு இருந்தீங்க. இதில் நீங்கள் கல்யாணத்தை மறந்துட்டீங்க போல. சரி, நம்ம மைத்துனர் வரதுக்கு நேரம் ஆகுது, அவர் ஏன் தொந்தரவு பண்ணணும், அதனால் நானே எனக்குள்ளே உங்களை உருவாக்கி அங்கே வந்து எங்கள் 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு திருவிளையாடல் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இதை கேட்ட பெருமாளுக்கு கோபம் வந்துடுச்சு. என்ன, நான் இல்லாமல் இந்த கல்யாணத்தை நீங்களே நடத்திக்கிட்டீங்களா, அப்புறம் நான் எதுக்கு அண்ணன்னு சீரு வேற அதில் நான் கொண்டு வரணுமா, சே, எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன், நான் திருப்பி போகிறேன் அப்படின்னு கோபமாக போய் ஆற்றுல இறங்குறாரு. நம்ம மீனாட்சியோ, அண்ணா அண்ணா எங்களை மன்னிச்சிருங்க, ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு அண்ணா அண்ணா அப்படின்னு கதறாங்க. நம்ம சிவனோ, மைத்துனரே உங்களை தொந்தரவு பண்ண வேணாம் தான் அப்படி பண்ணேன், தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்ட்டு பின்னாடியே ஓடுறாரு. அப்ப ஒரு குரல் கேக்குது. என்ன குரல்? நாராயண நாராயண. நம்ம நாரதர் வராரு. வந்து பெருமாள் முன்னாடி போய் நின்று, பெருமாளே, நீங்க இப்ப எதுவும் பண்ண வேண்டாம், கொஞ்சம் அப்படியே திரும்பி பாருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதெல்லாம் கேட்குற மனநிலைமையிலேயே நம்ம பெருமாள் இல்லை. நாரதரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறாரு. அப்ப அவர் முன்னாடி ஒரு பெரிய நிழல் தெரியுது. இதை பார்த்த பெருமாள், என்னடா இது அப்படின்னு திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா நம்ம சிவன் பாதி சிவனாகவும் பாதி விஷ்ணுவாகவும் இருக்கிறாரு. ஒரு பக்கம் அவருடைய கையில் உடுக்கை, இன்னொரு பக்கம் சுதர்சன சக்கரம், ஒரு பக்கம் புலித்தோல், இன்னொரு பக்கம் பட்டாடை, ஒரு பக்கம் பாம்பு, இன்னொரு பக்கம் தங்க நகைகள், ஒரு பக்கம் இன்னொரு கையில் சூலாயுதம், இந்த பக்கம் இன்னொரு கையில் சங்கு. இப்போ இதை பார்த்த பெருமாள் சாந்தம் அடைகிறாரு. உடனே சிவன் பழைய ரூபத்துக்கு வராரு. வந்து சொல்கிறாரு, பெருமாளே, நீங்களும் நானும் வேறன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஹரியும் சிவனும் ஒன்று அப்படின்ற தத்துவத்தை உணர்த்தவே நான் இந்த திருவிளையாடலை பண்ணினேன். ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்குங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே பெருமாளும் சமாதானம் ஆகி சிரிக்கிறாரு. அப்புறம் நம்ம பெருமாள் மீனாட்சி கல்யாணத்துக்காக அவ்வளோ அழகா தயாராகி வந்திருப்பாரு. அவர் அழகு கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. அதனால சிவன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீங்கள் அழகாக வந்து இந்த கள்ளர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்ததுனால இனிமே நீங்கள் கள்ளழகர் அப்படின்ற பெயரோட இங்கேயே எல்லாருக்கும் அருள் பாலிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாரு. பெருமாளும் ஒத்துக்கிறாரு. அவர் தாங்க நம்ம கள்ளழகர். அது மட்டும் இல்லைங்க, நம்ம சிவன் எல்லா இடத்துலையுமே புலித்தோலையும் பாம்பையும் சாம்பலையும் அணிஞ்சிருப்பாரு. ஆனால் தாம் மனைவி பார்வதியுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அவர் இங்கே பட்டாடை உடுத்தி ஜவ்வாது போட்டு தங்க நகைகள் போட்டு அழகான மாப்பிள்ளை கோலத்தில் வந்திருப்பார். அதனாலேயே இவருக்கு சுந்தரேஸ்வரர் அப்படின்ற பேர் வந்திருக்கு. நம்ம மீனாட்சி பற்றி நமக்கு தெரியும். இந்த மீனாட்சிக்காக இந்த கோயிலை கட்டினது வேற யாரும் இல்லை, நம்ம மீனாட்சி கிட்ட வம்பு பண்ண இந்திரன். அவர் தான் இந்த கோயிலை மீனாட்சிக்காக கட்டியிருப்பாரு. அவர் செஞ்ச பாவத்தை தீர்க்கறதுக்காக சிவன் அந்த இடத்துல ஒரு அம்பு விட்டு ஒரு குழி மாதிரி, அதாவது ஒரு குளம் மாதிரி தயார் பண்ணியிருப்பாரு. அந்த குளத்துல சிவனுடைய முடியிலிருந்து கங்கையை ஊற்றி அந்த குளத்துல இந்திரனை குளிச்சு பாவம் வந்து மன்னிப்பு கேட்டுக்க சொல்லுவார். எதுக்காக அப்படின்னா, அவர் தான் நம்ம மீனாட்சியுடைய மக்களை தான் தேவையில்லாமல் கொன்றுப்பார்ல, அதுக்காக. இந்திரனும் அப்படியே பண்ணி அந்த இடத்துல பாவ மன்னிப்பு வாங்கிக்கிறாரு. அந்த குளத்தினுடைய பெயர் தான் பொற்றாமரை குளம். அதாவது பொன்களால் செய்யப்பட்ட தாமரையால் அலங்கரிக்கப்பட்ட குளம், அதுதான் பொற்றாமரை குளம். இதோட இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாண எபிசோட்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது கதையை கேட்கணும் அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.